இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை நோக்கி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் அனிதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெய்லிக்கும் அதில் தான் ஒர்க் பண்ணுறோம். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு ஒர்க் பண்ணுறோம். இது யார் ஃபவுண்ட் பண்ணது, இது எப்போத்துலேருந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து பில்கேட்ஸுங்கிறதுனால ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. 1975 இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, மைக்ரோ கம்ப்யூட்டர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் வேர்டையும் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் வேர்டையும் கம்பைன் பண்ணி மைக்ரோசாஃப்ட்டுங்கிற மாதிரி நேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் என்னென்ன பர்பஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்டு யூஸ் பண்ணுறோம். நார்மலாகவே நமக்கே தெரியும், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவோம், லெட்டர் டைப் பண்ணுவோம், ரெஸ்யூம் ரெடி பண்ணுவோம். இது வந்து நம்ம இந்த வேர்டுங்கிற டூலை யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸல். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, பேங்கிங்கில் நிறைய கம்பெனிஸில் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எக்ஸல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சஸ். இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸாகவும் யூஸ் பண்ணுறோம். ஆக்சஸை நிறைய இடத்துல டேட்டா பேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த ஆக்சஸ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு டேபிள் கண்டென்ட்டு, இது டேபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்லுக். இது வந்து சேமஸ் ஜிமெயில். இப்போ நம்ம ஜிமெயிலில் எப்படி மெயில் அனுப்புகிறோமோ சேமஸ் நம்ம இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அவுட்லுக்லேயும் மெயில் அனுப்பலாம். ஓகே. பவர் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு காலேஜஸில் வந்து ஒரு வெப் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்லைடை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நம்ம வந்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பவர் பாயிண்ட்டு வந்து நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது, டிசைன் பண்ணிக்கலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. வர செஷனில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் நோட். இந்த ஒன் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம நோட் பேட் இருக்கும் இல்லையா, நம்ம சிஸ்டமில் நோட் பேட் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒன் நோட் வந்து யூஸ் ஆகுது. நம்ம இந்த பப்ளிஷர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் வந்து எல்லா சிஸ்டம்லேயும் இந்த பப்ளிஷருங்கிறது ஒன்று இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட நம்ம ஏதாவது ஒரு இன்விடேஷன் கார்டு வந்து மேக் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது கார்டு ரெடி பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு போஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பேஜ் லேஅவுட் வந்து டிசைன் டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். நம்ம வந்து அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செஷனாக நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வேர்டில் இருக்க என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் அதாவது நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதோட சேவ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றுறது, அதுக்கப்புறம் இதில் எப்படி ஃபார்முலா, நம்ம எக்ஸலில் மட்டும்தான் நார்மலாக எல்லாருமே வந்து ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம வேர்டில் வந்து எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது, இப்படி ஒரு செஷன் நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் நிறைய கண்டென்ட் கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள்.